மதுரை பழம்பெரும் தியாகி மௌலானா சாஹிப் மறக்கப்பட்ட வரலாறுகளை கூறும் சாஹிப்பின் பேரன். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மதுரை மண்ணிற்கு முக்கிய பங்கு உண்டு. ஏனென்றால் காந்தி போன்ற தலைவர்கள் உட்பட பல்வேறு தியாகிகள் மதுரை மண்ணிலிருந்து செய்த போராட்டங்களும் இந்திய சுதந்திரத்திற்கு முக்கிய காரணமாக உள்ளது. மதுரையில் அரங்கேறிய போராட்டங்களில் இந்துக்களின் பங்களிப்பு எவ்வளவு இருந்ததோ அதே அளவில் இஸ்லாமியர்களின் பங்களிப்பு என்பதும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட வேண்டிய ஒன்று. அப்படிப்பட்ட இஸ்லாமிய போராட்ட தியாகிதான் மதுரை மௌலானா சாஹிப். சுதந்திர போராட்ட களத்தில் இஸ்லாமியர்களின் பங்களிப்பும் ஆணித்தரமாக இருந்தது என்றும் அதில் குறிப்பாக மௌலானா சாஹிப்பின் பங்களிப்பு குறித்து மௌலானாவின் பேரனாகிய திருநகர் பகுதியில் வசிக்கும் சர்தார் நம்முடன் பேச தொடங்கினார். என்னுடைய பேர் சர்தார். நான் பழம்பெரும் தியாகி ஹாஜி முகமது மௌலானா சாஹிப் அவர்களின் பேரனாவேன். என்னுடைய தாத்தா பழம்பெரும் தியாகி ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர் ஆவார். அவர் தாயார் பெயர் மாஜான் பேபி, தந்தைய பேர் அஸ்வதிங். அவருடைய 1917 ஹோம்ரூல் இயக்கத்திலிருந்து அவருடைய பங்களிப்பானது ஹோம்ரூல் இயக்கம், கிலாஃபத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், கள்ளுக்கடை மறியல் போராட்டம், கதிர் இயக்கம், சைமன் கோபேக், ஆயுத தடை சட்டம் எதிர்ப்பு, வால் போராட்டம், அப்புறம் 1930 உப்பு சத்தியாகிரகம், அப்புறம் 1932 சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது கைது செய்யப்பட்டு 2 வருட காலம் சிறை தண்டனை பெற்றார். அவர் சிறையில் இருந்த பொழுது முதல் வருடம் அவருடைய மனைவியான சுல்தான் பிபி காலமானார். அப்பொழுதும் அவர் ஜெயிலிலிருந்து வெளிவர மறந்துவிட்டார். 2வது வருடம் அவருடைய மகள் ஜான் பி காலமானார். அப்பொழுதும் வரவில்லை. அப்பொழுது அவருடைய கேட்கும்போது அங்கே இருக்கிறவர்கள் சொல்லும் பொழுது, ஏன் போயிட்டு வர வேண்டியது, அங்கே நீங்கள் விடுதலையில் போயிட்டு பரலுக்கு போயிட்டு அடைஞ்சும் போது நாடு சுதந்திரம் அடையும் போது அடைந்த வரைக்கும் நான் என்னுடைய குடும்பத்து விடுதலை பங்கு வர மாட்டேன், எனக்கு நாட்டு விடுதலையான முக்கியம், அதன் காரணம் என்னுடைய போராட்டத்தில் தான் விடுதலை ஆக மாட்டேன்னு சொல்லி அவர் ஜெயிலே தங்கிவிட்டார். அவர் 1934 வருடம் மகாத்மா காந்தி அர்ஜுனன் இயக்கத்துக்கு வரும்போது அவர் உடன் இருந்தார். மகாத்மா காந்தி அவர்கள் 1919 1942 வரை 5 முறை மதுரைக்கு வந்து சென்றார். இந்த 5 முறையும் அவருடன் இருந்தவர் ஹாஜி முகமது மௌலானா சாஹிப் ஆவார். இவர் 1936 1942 வரை மதுரை முனிசிபாலிட்டியில் கவுன்சிலராக இருந்தார். அதே நேரத்தில் வைஸ் சேர்மனாக இருந்தார். அப்பொழுது என்எம்ஆர் சுப்பராமன் அவர்கள் சேர்மனாக இருந்தார்கள். மதுரையின் வளர்ச்சிக்கு காரணமான திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்தார். அவர் 1938 முத்துராமலிங்கத்தேவர்களுடன் சேர்ந்து மகாலட்சுமி மில் போராட்டம் நிறைவேறுவதற்கு பாடுபட்டார். 1939 அர்ஜுன இயக்கத்தில் இருக்கும்போது அதற்கு தன்னுடைய தேவையான உதவியை செய்தார். 1942 வருடம் வெள்ளெண்ணெய் வெளியேறி இயக்க போராட்டத்தின் பொழுது அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை கண்டித்து என்எம்ஆர் சுப்பராமன் கைதான பின் அவர் தீர்மானம் கொண்டு வந்ததால் அந்த கமிட்டி கலைக்கப்பட்டது. கலைத்துவிட்டு அவங்களுடைய தனி அதிகாரி கையில் கொண்டு வந்தார்கள். 1944 இந்தியா வெள்ளெண்ணெய் இயக்க போராட்டம் முடிந்த பிறகு மதுரை ஜில்லா காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய கொண்ட கமிட்டி 1944 1957 ஒரு சாகும் வரைக்கும் அவர் இந்த கமிட்டி தான் அவருடைய இதாக இருந்தது, கமிட்டி தான் செயல்பட்டது. இவருக்கு அரசாங்கம் சேவையை பாராட்டி மொத்தம் 3 ஏக்கர் நிலம் அலங்காநல்லூரிலும் 2 ஏக்கர் நிலத்தை சக்கிமங்கலத்திலும் கொடுத்தது. இவருடைய பெயரில் மௌலானா சாஹிப் பார்க், மௌலானா பார்க் என்ற ஒரு பார்க்கு மதுரை பெரியார் நிலையம் அருகில் செயல்பட்டது. 1972 திராவிடர் கழகம் வரும்போது அந்த இடம்
போக்குவரத்து கழகம் அரசு போக்குவரத்து கழகம் மாறிவிட்டது. மௌலானா சாஹிப்பின் பேரனாகிய நீங்கள் சுதந்திர போராட்டத்தில் மௌலானா சாஹிப்பின் போராட்ட வரலாறுகளை ஆய்வு செய்து எவ்வாறு பழம்பெரும் தியாகியான மௌலானா சாஹிப் என்ற தலைப்பில் புத்தகத்தை வெளியிட்டீர்கள் என்று கேட்டபொழுது, இதுவரை 6 நூல்கள் எழுதியுள்ளேன். நான் முதலாக 1989 எம்ஏ படித்த பொழுது அப்பொழுது என் எழுத்தார்வம் இருந்தது. 2 பக்கத்திற்கு எங்கள் தாத்தாவை பற்றி எழுதி கொடுக்க சொன்னாங்க. நான் எழுதி கொடுத்தேன். அப்போ இருந்து என்னை தேடும் ஆர்வம் எனக்கு ஜாஸ்தியாக மிகுத்து விட்டது. எங்கெங்கே பழைய புத்தக கடை இருந்தாலும் சரிதான், அங்கே போய் மதுரையின் வரலாறு யார் போராடினாங்கிறது தேட ஆரம்பித்தேன். விக்டோரியா டோட் மட்டத்தில் நான் உறுப்பினராக கண்டு விக்டோரியா நூலகம் எனக்கு மிகவும் பயன்பட்டது. மதுரையில் திருநகர் நூலகம் மதுரையில் ரொம்ப ஃபேமஸான நூலகம். அதில் நிறைய நூல்கள் இருந்தது. அந்த நூலை எடுத்து நாங்கள் நிறைய அதை டெவலப் பண்ணேன். அதை ஆராய்ச்சி பண்ணும்போதே நிறைய செய்திகள் கிடைத்தது. எங்கள் தாத்தாவை பற்றி எனக்கு இவ்வளோதான் கொஞ்சம் தான் அவரும் தியாகின்னு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அவரை பற்றி வரலாறு எழுதணும்னு தேட தொடங்கினேன். காந்தி மியூசியத்தில் எனக்கு அந்த ஒரு இது கிடச்சிச்சு. தியாகிகள் மலர் என்ற புக்கு 1948 தியாகிகளால் எழுதப்பட்ட நூல் கிடச்சிது. அந்த நூலை படித்தவொடனே எனக்கு இப்போ தொடர்ந்து ஆழ்ந்து படிக்கும்போது ஒவ்வொரு வருடமும் அவர் போராட்டத்தில் கலந்து கொண்டதற்கான ஆதாரம் அதில் இருந்தது. அதன் காரணமாக அதை நான் குறிப்பெடுத்து கொண்டேன். அதுபோக மல்லிகாஜான் என்ற ஒரு பெண், சென்னையைச் சேர்ந்தவர். அவர் பெய்கச்சிட்டி, அதாவது இந்திய விடுதலை போராட்டத்தில் மதுரை முஸ்லீம்கள் பங்களிப்பு என்ற புக்கை எழுதுறதுக்காண்டி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள வரும்போது அவங்க நிறையா தீசிஸ்க்கு வரும்போது அவங்களுக்கு நான் உதவி பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன கிடச்சிச்சோ அந்த செய்திகளை எனக்கு கொடுத்தாங்க. இந்த பேப்பர் கட்டிங்கு, இந்து பேப்பர் கட்டிங்கு, அவர் போராட்டத்தில் கலந்ததுக்கான இது என்னென்ன போராட்டம் நடைபெற்றுச்சு வரிசை வாரியாக அவர் எழுதி கொடுத்தார். அவர் புக்கு எழுதியிருக்காங்க, பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. இந்திய விடுதலை போராட்டத்தில் மதுரை ஜில்லா முஸ்லீம்கள் பங்களிப்பு ஆங்கிலத்தில் இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படி இந்த புக்கு எழுதுனா அந்த புக்கு எனக்கு யூஸ் ஆகும். நெட்டில் நிறைய நான் தீசிஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிக்கும்போது இந்திய விடுதலை போராட்டத்தில் மதுரையின் பங்களிப்பு என்ன அப்படின்னு தனியாகவும் முஸ்லீம்களின் பங்களிப்பு என்ன என்று நிறைய ஆராய்ச்சி பற்றி தேடி வரும்போது எனக்கு நிறைய தகவல் கிடைத்தது. அந்த எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் 2005 முதல் புக்கு 2005 வெளியிட்டேன். ஃபஸ்ட்டு வெளியிட்டேன். இதில் மனித தேனி சொக்கலிங்கர் அவர் விக்டோரியா எட்வர்ட் மன்றத்தில் சையத் டாக்டர் இஸ்மாயில் அவங்க எனக்கு அங்கே புக் வெளியிடுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. இந்த புக்கை தயார் பண்ணது மனித தேனி சொக்கலிங்கம்மாருடைய அலுவலகத்தான் தயார். அதன் பிறகு எனக்கு படிக்கும் ஆர்வம் ஜாஸ்தி ஆகிவிட்டது. ஏன் நம்ம தாத்தாவை பற்றி எழுதணும், மற்றவங்க பற்றி எழுதக்கூடாது என்று தோணும் பொழுது எனக்கு இந்த புக்கு இந்திய விடுதலை போராட்டத்தில் மதுரையின் பங்களிப்பு என்ற நூலை எழுதுவதற்கு ஆர்வம் ஏற்பட்டது. இந்த புக்கை நான் 2019 வெளியிட்டேன். அதுக்கப்புறம் ஏன் நம்ம இவங்களை மட்டும் மதுரை முஸ்லீம்களை பற்றி சொல்கிறாங்க, முஸ்லீம் நாட்டுக்காக அவங்களோட பங்களிப்பு கம்மியாக இருக்குன்னு சொன்னோன்னே நான் புக்கை ரொம்ப பார்க்கும்போது இந்திய விடுதலை பட தமிழக முஸ்லீம் பங்களிப்பு என்ற நூலை எழுதுவதற்கு ஆர்வம் ஏற்பட்டது. அதன் காரணமாக நெட்டில் நான் நிறையா தீசிஸ் அதனுடைய பற்றி டாக்குமெண்ட் நான் வச்சுருக்கேன். அதிலிருந்து நான் எழுதுனதுனால தான் தமிழக முஸ்லீம் பங்களிப்பு கிட்டத்தட்ட ஒரு 30-40 நூல்களை படித்து இந்த புக்கை எழுதியுள்ளேன். 2023 எங்கள் தாத்தா பற்றி நிறைய கிடைச்ச ஹிண்ட்ஸ்லாம் வச்சு நிறைய தகவல் கிடச்சி. எனக்கு ஆவண காப்பத்தில் நிறைய கிடச்சிச்சு, கெஜெட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அவருடைய போராட்டங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர் கட்டிங் கிடச்சிச்சு. அதன் அடிப்படையை வச்சு இந்த புக்கை நான் பிரிவு பண்ணுறதுக்கு காரணமாச்சு. இந்த புக்கை சமீபத்தில் தான் வெளியிட்டேன்.